2025 மாடல்ல R15ல இந்த புது கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மேட் பேர்ல் ஒயிட் அப்படிங்கிற இந்த கலரோட ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இந்த மேட் பேர்ல் அப்படிங்கிற இந்த ஒரு கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே ரிச்சா இருக்குங்க. நீங்க வீடியோல பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, பட் நேர்ல ரொம்ப ரிச்சா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ப்ரீமியமான ஒரு கலரா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒயிட் கலர்ல உங்களுக்கு அந்த வயலட் கலர், அப்புறம் அந்த சியான் கலர், பிளாக், ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து இந்த பைக்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் இருக்கு. R15ல இந்த புது கலரோட எக்ஸோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000 எக்ஸோரூம் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,15,500 ரூபா ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. R15 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவில் பிளாக், ஒயிட், ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர் இருக்கு. ரேசிங் ப்ளூ எல்லாமே இருக்கு. பட் இந்த நியூ கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து கஸ்டமைஸ் தான் பண்ணுவோம். R15 வாங்கி இதெல்லாம் நீங்கள் ஏன் கஸ்டமைஸ் பண்ணணும், நாங்களே கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு R15 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயலட் கலர் தாங்க இந்த R15லே வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த R15ல என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃப்ரண்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வைடான ரேடியல் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியல் டயரை பொறுத்த வரைக்கும் 100/80 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 100/80 செக்ஷன் டயர் கண்டிப்பா பெரிய வைடான டயர் தான். அண்ட் இது வந்து டியூப்லெஸ் டயர். இதுல உங்களுக்கு 17 இன்ச்ல பிளாக் கலர் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர்ல இருக்கு. இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா MRF-ஓட ஜாப்பர் எக்ஸ் டயர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜாப்பர் X1 டயர். இதுல உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. இந்த டிஸ்க் பிரேக்கோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 280 mm வந்து சிங்கிள் டிஸ்க் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. அண்ட் இந்த R15 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தான அந்த ஒரு ரைட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோல்டன் கலர்ல USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ரொம்ப அந்த டிசைனுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ரைடு நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஸ்டிஃபாகவும் கிடையாது. சஸ்பென்ஷன் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல இப்போ ஃப்ரண்ட் செக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ நீங்க இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் லுக் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது வந்து உங்களுக்கு ப்ளூ கலர், நிறைய கலர் ஷேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப ப்ரீமியமான ஒரு பைக் மாதிரி தான் தெரியுது. அண்ட் இதுல உங்களுக்கு சைட் ஃபேரிங்ல பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிராஃபிக்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. எம்பளமா எதுவும் கொடுக்கல. அண்ட் Yamaha அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஃபிக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட்ல DRLs LED வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த நியூ மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல இண்டிகேட்டர் அப்படிங்கிறது வந்து ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங் செக்ஷன்ல LED ஹெட்லைட், LED டெய்ல் லைட், LED உங்களுக்கு வந்து DRLs கொடுத்துருக்காங்க. மற்றபடி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க்குங்க. ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. நிறைய ரொம்பவே வந்து கிராஃபிக்ஸா இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ப்ளூ கலர் மாதிரி இருக்கு. அப்படியே நீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ கலர் சேஞ்சிங் அது ஒரு கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல E20 ஃபியூல் வந்து உங்களால போட்டு முடியும். கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு. ஃபியூல் டேங்க் குவைட் பெருசுன்னு தான் சொல்லணும். நீங்க MT15ல பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதுல 11 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. சீட்டும் அப்படியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய சீட்டா இருக்கு. கண்டிப்பா இது வந்து ஒரு ரேஸ் ட்ராக்ல ஓட்டக்கூடிய ஒரு பைக், ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுல வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் லீனிங்ல நீங்க வந்து உட்காந்து தான் ரைட் பண்ண முடியும். டக் இன் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த R15ல பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ வச்சுக்கிறதுக்காக அந்த ஒரு ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடர் கண்டிப்பா ரைடரோட சீட்டும் பெருசா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். பட் பில்லியனுக்கு இது எதுக்குன்னு தெரில. பட் பில்லியனுக்கு இந்த இடம் ஏதோ ஒரு சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க உட்காந்துக்கலாம். சிட்டில நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் சிட்டி யூசேஜுக்கு பில்லியன் ரைடர் கூட. அண்ட் உங்களுக்கு கிராப் ரேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷா கொடுத்துருக்காங்க. கிராப் ரேல்ஸ்லுமே இந்த கிராஃபிக்ஸும் நல்லா இருக்கு. இதுல VVA டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சீட்டோட ஹைட் பாத்தீங்கன்னா 815 mm இதோட சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா, அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு பில்லியனோட அந்த ஃபுட் டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ரியர் செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய டயருங்க. 140/70 செக்ஷன் டயர் வந்து ரியர்ல கொடுத்துருக்காங்க. பெரிய டயர்னு சொல்லலாம் 140 அப்படிங்கும்போது. அண்ட் டியூப்லெஸ் டயர் தான் ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல் வந்து
ரியர்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கலர் மட்டும் இல்லாம இதோட லுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரியர் செக்ஷன் பாத்தீங்கன்னா எல்இடி டெயில் லைட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லைட் இருக்கு. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டெயில் செக்ஷன் ரொம்பவே ஷார்ட்டான டெயில் செக்ஷன் தான். அண்ட் ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் மட்கார்ட் அப்படிங்கிறதுமே வந்து ஓரளவுக்கு ஸ்மாலா தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மட்கார்ட். கண்டிப்பா சேரு இந்த மாதிரி டைம்ல உங்களால வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா 220 mm உங்களுக்கு ரியர்ல வந்து சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் டிஸ்க் டெஃபினட்டா ஒர்த்தா இருக்கு, வேல்யூவா இருக்கு. இதுல உங்களுக்கு டியூவல் சேனல் ABS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல டியூவல் டிஸ்க் பிரேக் இருக்கிறதுனால டெஃபினட்டா உங்களால சேஃப்டியா வந்து ரைட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ TCS இருக்கிறதுனால பைக்கோட ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பைக்கோட அந்த ஒரு ஸ்மூத்னஸ்க்காக எப்படி ஃப்ரண்ட்ல வந்து யூஎஸ்டி ஃப்ரண்ட் பாக்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பை டைரக்ஷனல்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பை டைரக்ஷனல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கியர் வந்து அப் பண்ணும் போதும் சரி, இல்லை டவுன் பண்ணும் போதும் சரி, இந்த குயிக் ஷிஃப்டர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் அக்ரெசிவாக நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குயிக் ஷிஃப்டர் அப்படிங்கிறது. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு சேசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமா R15 இந்த டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே குவைட் குட்டாக தான் இருக்கு. அண்ட் பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த பைக்கோட ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கிராப் ரெயில்ஸ் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிராப் ரெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக கொடுக்கல. அந்த ஏரோ டைனமிக்ஸ்க்காக உங்களுக்கு சீட்டோட பார்த்தீங்கன்னா அந்த ஃபேரிங் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரேமோட சேர்த்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ். ஸோ கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு. ஷார்ட்டாக இருக்கிறதுனால மேபி நீங்கள் வந்து ஃபார்வர்ட் லீனிங்கில் ரைட் பண்ணும்போது டெஃபினட்டா நீங்க வந்து உங்களுடைய அந்த ஒரு ஃப்ரண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் டேங்க்ல இருக்கும். நீங்க ரொம்ப ரொம்ப டவுன் பண்ணி தான் இந்த ஹேண்டில் பாரை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பிடிக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு லாங் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் சிட்டில டிராஃபிக்ல யூஸ் பண்றதுக்கு இந்த R15 ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல ஸ்விட்ச் கியர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாஸ் லைட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அப்புறம் ஹாரன் சுவிட்ச் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பழைய R15 இருக்கிற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா கீ வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து இன்ஜின் கில் ஸ்விட்ச் இருக்கு. அண்ட் ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்ச் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா R15 இந்த நியூ மாடல்ல வந்து மெக்கானிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது. பட் கிராஃபிக்ஸ் சேஞ்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபிக்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சியான் கலர் இருக்கு. கிராஃபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா வயலட் கலர் தான் இதுல வந்து மோஸ்ட்லி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கான லுக்கா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த R15 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் நம்ம வந்து பண்ணுவோம் R15 வாங்கி. பட் இது வந்து உங்களுக்கு டியூவல் கலரா கொடுத்துருக்காங்க. இது டியூவல் டோன் கலர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. கிராஃபிக்ஸோட கலர் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் லுக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரோ டைனமிக்ஸ்க்காக பெரிய ஃப்ளை ஸ்கிரீன் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல மெக்கானிக்கல் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. கிராஃபிக் சேஞ்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2,15,000 ஆன் ரோட் பிரைஸ்ல இந்த R15 நியூ மாடல் உங்களுக்கு வந்து இந்த மேட் பேர்ல் ஒயிட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோ